அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதத்தில் இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ராசி மிதுன ராசி. இந்த காற்று தத்துவ ராசி. உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்குது. எதுவும் ஒரு முறை நீங்கள் யோசிக்காமல் கண்டிப்பாக முடிவெடுக்க மாட்டீங்க. அப்படி முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய குணம். எப்போவுமே ஒரு உற்சாகமாக இருப்பீங்க. மனசில் சில கணக்குகள் போட்டுகிட்டே இருப்பீங்க. இது செய்தால் ரைட்டா, இப்படி செய்தால் ரைட்டா, இல்லை செய்யாமல் இருந்து தான் கரெக்டா அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உள்ளம் கொண்ட ராசி இந்த மிதுன ராசி. ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா அன்பாலேயே நீங்கள் ஏமாற்றப்பட்டுருவீங்க. யார் மேலே அதிகமாக ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்களாலேயே நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் சிலர்லாம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையிலேயே, அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையிலேயே குடும்பங்கிறது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யமாக வாழ முடியும். ஆனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையிலேயே சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கும் காரணம் பார்த்தோம்னா, அதாவது அதுக்கு மற்றவங்களுடைய பாதிப்போ இல்லை மற்றவங்களுடைய சூழ்ச்சியோ உங்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தி இருக்குங்கிறது தான் உங்களுடைய மிதுன ராசியோடைய சூழ்நிலை. ஆனால் இது சமீப காலமாக பார்த்தோம்னா உங்களுடைய வேலை ஈஸியாக இருக்கும், ஆனால் நமக்கு அது கடினமாக இருக்கும். காரணம் என்னென்னா தூரத்தில் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற வேலையை நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கும். இன்னும் பார்க்க போனோம்னா நமக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல அனுபவம் இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கிறது இல்லை. ஆனால் கடல் கடந்து போகக்கூடிய ஒரு பிரயாணங்கள் செய்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் கிடையாது. மற்றவங்களுக்கு அறிவு சொல்லி அடுத்தவங்களுக்கு உடைய ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு திறமையான கொண்டவங்க இந்த மிதுன ராசிக்காரரு. ஆனால் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல, நமக்கு ஒரு திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்புகள் அமையறதில்லை, நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கும் நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையும் சரியான முறையில் இருக்கிறது இல்லை. இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் சில சாதகமான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு. ஏன்னா ஜென்ம குரு ராமரையே வனவாசம் ஓட்ட செய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட குரு இன்றைக்கி வக்கரத்தில் இருக்கிறதுனால நன்மையத்தான் நடக்கும். புரியுங்களா? இடமாற்றங்கள் பண்ணுவீங்க, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் வேலை செய்வீங்க. அது மட்டும் கிடையாது, செய்யக்கூடிய வேலையில் நிரந்தரமாக வேண்டிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறை, அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் அது மட்டும் கிடையாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணவரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. காரணம் 7ஆம் பாவகத்தை குரு பகவான் உங்கள் ஜென்மத்திலிருந்து பார்க்குறாரு. அப்போது கலஸ்திரஸ்தானம் பலம் பெறும். சிலருக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போச்சுங்க, டைவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சுங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்க அப்படிங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு மறுமணம் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க, ஏன்னா கடந்த கால வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்ததாவது நல்லதாக அமையமாக பார்க்குறேன், ஆனால் அதுலேயும் பிரச்சனையாக போயிட்டுருக்குது. வாழ்க்கை சரியாக இருக்குமா இல்லை இப்படியே போராட்டமாக போகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல லக்ஸரி அப்படின்னா அடுத்தவங்க பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா குரு 7ஆம் பார்வையாக 7ஆம் இட கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குது. அது மட்டும் கிடையாது, நண்பர்கள், உறவு முறைகள், யார் உங்களை சாதாரணமாக நினச்சி கணக்கை போட்டு அசால்ட்டாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. இது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா யார் நீங்கள் நம்புறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் அன்பால் ஏமாற்றப்பட்டாலும் ஆனால் மனசளவில் பரவாயில்ல வாழ்ந்துட்டு அவங்களுடைய ஆசை இவ்வளோதானா அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது ஒரு நன்மை தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல்
10ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருக்குதுங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க, புரியுங்களா? அப்போது தொழில் ஸ்தானம் வளம் பெறும், நலம் பெறும், யோகம் பெறும். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்ச தீரும். அது அரசியலெல்லாம் பார்த்தோம்னா அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் வேலை, ஒரு ஐடி துறை பார்த்துட்டு எல்லாம் வேலை போயிடுச்சு. இப்போ ஒரு வேலை பார்த்தோம், ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு மிஸ் ஆகி போச்சுங்க. கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க, எல்லா எக்ஸாமெல்லாம் எழுதுனுங்க, ஒரே பாயிண்ட்டாக போயிடுச்சுங்க. இல்லைன்னா இன்றைக்கி நல்ல சம்பளத்தில் இருப்பேங்க. நம்மளை விட மோசமானவங்க வந்து எழுதுனாங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அனுபவம் இருக்குது, நல்ல மார்க் எடுப்பேன், ஆனால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் நம்பிக்கை போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு உற்சாகங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்த போகுதுங்க. 9ஆம் பாவகத்தில் ராகுவோட இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு 4 கிரகங்கள் பயிற்சிகள் ஆக போகுதுங்க. புதன், அதாவது இந்த உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு வரப்போகிறாருங்க இந்த 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம். அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன் அதே மாதிரி 8ஆம் இடத்துல அஸ்தமமான, அதாவது சுக்கிர பகவான் எல்லாமே வந்து என்னென்னா கை கேட்டும் வாய் கேட்டில் சில வாய்ப்புகள் வந்தது, சரியாக பயன்படுத்த முடியல, அதெல்லாம் இல்லை. பாகிஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் வருது. உங்களுடைய எண்ணம் என்னவோ, உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது சரியாகும். சிலருக்குலாம் பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் இல்லை, லேட் ஆகிட்டே இருக்குங்க, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, ஆனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, இப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்ருக்கோம். எத்தனையோ மருத்துவம் பார்த்தோம், எத்தனையோ வாய்ப்புகள் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் அந்த கலக்கம் கண்டிப்பாக போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லாத்த விட சூரியன் 9ஆம் பாவகத்துக்கு வரப்போகிறாருங்க இந்த மாதம் 13ஆம் தேதியே. அப்போது 13ஆம் தேதி இந்த சூரிய பயிற்சி 9ஆம் இடத்துக்கு வரும்போதுங்க, அது செவ்வாயும் 23ஆம் தேதி பயிற்சி. அப்போது இது சூரிய மங்கள யோகமாக வேலை செய்ய போகுதுங்க. அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால தோஷம் கிடையாது, கிரக யுத்தம் கிடையாது. ஏன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு, அதாவது 9ஆம் பார்வையாக லாபம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தை பார்க்குதுங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்குன்னு சில எண்ணங்கள், ஆசைகள், எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அது சாதகமாக நமக்கு வந்து அமையும். எவ்வளோ ஒரு நெருக்கடிகள் இருக்குதோ, குடும்பத்தில் எவ்வளோ ஒரு போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாகும். பண வரவல் இருந்து அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் நாம் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை, தேவையில்லாத சில பிரச்சனைகள், இன்னல்கள், என்னன்னே தெரியல, இந்த போராட்டமாக போயிட்டுருக்குது. இது எல்லாமே எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலையே, எப்படி தான் நம்ம எந்த கோயிலுக்கு போகிறது, எந்த சாமி கும்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகும். இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்கு சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லை. ஏன்னா பூர்வீகத்தில் பார்த்தா பிரச்சனை, எல்லாமே வந்து பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு உதவி பண்ணுறது ஒருத்தரனா, உதிரியம் செய்கிறது 4 பேராக இருக்கிறாங்க. அப்போது நம்ம எந்த வழியில் தான் போகிறது, யாரைத்தான் நம்புறது, எந்த விஷயத்தை தான் சாதிக்க முடியும்? எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற போது நல்லா இருக்குது, ஆனால் முடிவு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த நவகிரகங்களுடைய தன்மை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டாக்கும். அப்போது இந்த சமயத்தில் புதிய தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுக்கக்கூடியவங்க, இதுக்கு முன்னால் நடக்கலைங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் எப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்த விட குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை கண்டிப்பாக நீங்கள் தீர்த்துக்குவீங்க. ஒரு சட்ட ரீதியில் சில வழக்குகளை சந்திச்சுட்ருப்பீங்க. எப்படின்னா, அதாவது அந்த பிரச்சனை முடியக்கூடிய பிரச்சனை, ஆனால் முடியலை, போராட்டமே போயிட்டுருக்குது, பணத்தையும் செலவு பண்ணி வாழ்க்கையும் இழந்து, ஆனால் இன்றைக்கி முடிவில்லாமல் தொடர்கதையாக போயிட்டுருக்குது. இது எப்போ தான் முடிவு கிடைக்கும்? ஏன்னா இந்த முடிவு கிடைச்சா தான் அடுத்த ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு அத்தியாயமே நம்மளை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. முயற்சி எடுங்க, சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலம் உங்களுடைய கையில் இருக்குதுங்கிறது ஒரு நம்பிக்கையோட முயற்சி எடுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எத்தனாம் பாவகாதிபதி திசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சம் நடக்குதுங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும்போது அது
பெரும் யோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சில பாதகமான சில கர்ம தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் நடக்கும்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு பாதகமாகிறது, ஏமாற்றங்கள் ஏற்படுறது. அதனால் இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு தெளிவான ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போது உங்களுடைய ஜாதகத்தை இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சாதகமாக பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்க முடியும். நம்ம எதிர்பார்த்த சில வாய்ப்புகளும் சாதகமாக நம்மளால் அமைச்சிக்க முடியும். ஏன்னா உழைப்பு மட்டும் நாம் உழைச்சா பத்தாதுங்க, நேரமும் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் தான் அந்த கடுமையான உழைப்பை கொடுத்தாலும் அதனால் பலன்கள் நமக்கு தடையில்லாமல் சேரும். அதனால் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து ஒரு எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.